ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தோம்ல, அதே போல் இப்போவும் இருக்குங்க. அந்த அளவுக்கு கிடையாது, ஏன்னா அந்த இடம் இதை விட ரொம்ப சூப்பராக இருந்தது. மிஸ்டர் ஃபோவும் அதே போல் பிளேஸை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணால் நிறைய காசு சம்பாதிக்கலாங்க. நீ அதுக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜர் படிச்சிருக்கலாம் போலேன்னு இவன் கேட்கவும், நீ டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் டெக் படிச்சிருக்கலாமே, ரொம்ப நல்லாவே சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுற. இன்னைக்கு மட்டும் இந்த ஷோவில் கலந்துக்கலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. நீ ஏன் சொல்கிறதா இருந்தால் எப்போ தான் சொல்லியிருப்பேன்னு கேட்க, உன் அளவுக்கு நான் பெரிய எல்லாம் இல்லைம்மான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். எப்படா வெறுமனையா 713 மார்க் எடுக்க முடிஞ்சதுனாலங்க? அதெல்லாம் நார்மலாக படித்து வர்ற மார்க் தான். சரி நீ சொல்லு, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு கேட்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஃப்யூச்சரில் அவங்க என்னோட கிளாஸ்மேட் ஆகிட்டாங்கன்னா உன்னை பற்றி பேசி சாவடிப்பாங்க. நீ அப்ராடில் ஆளோடு சுற்றுறது எல்லாம் என் முன்னாடி பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்க பிடிக்கலங்க. கரெக்டாக ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை இவங்க 2 பேரும் பார்க்க, அதே போல் வந்த மற்ற பசங்களும் பார்த்துட்டு இருக்காங்களா. கண்ணாடி போட்ட பையன் எங்கள் சுச்சியையும் சென்னையும் காணுங்க. அவங்களும் குவாண்டம் மெக்கானிசம் படிக்க போயிருக்காங்கன்னு லேக்கே சொல்லிட்டு இருக்கான். அவங்க இங்கே ஜாலியெல்லாம் இருக்காங்க. சரி, ஏன் என்னை பற்றி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு இவன் கேட்கவும், ஏன்னா நாய்க்குட்டி வாழ ஆட்டுறதாலன்னு இன்டெரக்டாக ஏதோ மீனில் சொல்கிறா. இவனுக்கு அது சுத்தமாகவே கேட்கலன்னா விடுன்னு வேற சொல்ல மாட்டா. வேணா பியர் சாப்பிட்றியான்ட்டு, இது உனக்கு வேணும்னா அப்போ நீ என்ன சொன்னேன்னு என்கிட்ட சொல்லணுங்கிறான். நீ ஒரு நாய்க்குட்டின்னு சொன்ன போதுமாங்க? இல்லை, அதில் 8 வேர்ட்ஸ் இருந்தது. நீ போய் சொல்கிற, உண்மையை சொல்லுங்க. சரி, நான் உனக்கு 5 வாய்ப்பு தரேன். அதில் நான் எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு கரெக்டாக சொல்லு. அப்போ உனக்கு அதில் பதில் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக ஒரு வாய் குடிச்சிக்கிறேன்னு வாங்கி குடிக்கும்போது, பெய்ஜிங்லாம் போனால் மற்றவங்களோட சேர்ந்து குடிப்பியா? மேபி, இல்லைனா போர் அடிக்குள்ளங்கிறா. சேஃபாக இரு, மற்ற பசங்களோடலாம் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோ, உனக்கு தான் நல்லதுங்க. அப்போவும் கூட குடிச்சா ஓகேவான்னு கேட்குறா. இன்னும் விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்குவோம். சரி, இப்போ இதில் கண்டுபிடி பார்க்கலான்னு இவன் பாட்டுக்கு மடன்னு ஏதோ சொல்ல 26 வேர்ட்ஸ்ன்னு கரெக்டாக சொல்கிறான். பரவாயில்லையே, பக்காவாக சொல்லியிருக்கேன். சரி, இதில் கண்டுபிடி எத்தனை வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பெருசாக சொல்ல அவன் மிஸ் பண்ணிட்டான். பரவாயில்ல போ, நீ ஏன் வின் பண்ணதான் வச்சுக்கோங்க. ஏன்னா நாய்க்குட்டி வாழை ஆட்டுறதாலன்னு கரெக்டாக அந்த வேர்டை சொல்ல அவனும் கண்டுபிடிச்சிட்டான். 8 வேர்ட்ஸ் இதுதான் நீ சொல்லியிருக்கேன், ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க, அது டைரக்ட் மீன் தான் சொல்லிட்டு இருக்கா. இதில் பியர் எடுக்க வரவும் டக்குன்னு அவன் எடுத்துட்டானா. அவங்கிட்ட இருந்து பிடுங்க ட்ரை பண்ணும்போது பியர் கீழே விழுந்து கொஞ்சம் க்ளோஸில் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வரா. ஆல்மோஸ்ட் பண்ணியிருப்பான். கரெக்டாக ஒரு மழை துளி ஹீரோ மேலேயே விழ, அவனும் மழை வந்துடுச்சு போலாங்கிற மாதிரி திரும்பிட்டான். ஆமாம், மழை வருதுலங்கிற மாதிரி இப்போ 2 பேரும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாய்க்குட்டி வாழை ஆட்டுறதுக்கான அர்த்தம் ஒரு சத்தமான க்ரௌடில் சத்தம் போட்டு நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கான அர்த்தம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே மட்டும்தான் நினைக்கிறான். அவன்கிட்ட இதை சொல்லவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, பட் ஒன்றும் சொல்லிக்கல. முடிச்சுட்டு இப்போ கேபில் எல்லாம் கிளம்பிட்டாங்க. சேஃபாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியான்னு மெசேஜ் பண்ண வர ஹீரோவால் அனுப்பவே முடியல. வீட்டில் வந்து கூட அவள் டக்குன்னு கிஸ் பண்ண வந்தால, அதை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான் பையன். இந்த பக்கம் அப்பா வீட்டில் இந்த லீவில் பண்ண வேண்டிய 10 திங்ஸ்ன்னு எழுதி வச்சிருக்கல, அதில் ஒரு ட்ரிப்புக்கு இப்போ போயிட்டு வாங்க, நானும் சாயோட அப்பாவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு டிக்கெட்டே வாங்கி வச்சாச்சுன்னு சொல்லி அனுப்பியே விட்டுட்டாங்க. ஸோ ட்ரிப்பில் ஜாலியாக இருந்தால் போஸ்ட்லாம் போடுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு யாங்ஷி நம்ம ஹீரோ கிட்ட, பாடுறா ஜின்னையெல்லாம் கூட கூப்பிட்டு போயிருக்காங்க, உன்னை கூப்பிடலங்க. அப்போ நான் ஜின்னோட அந்த வேலைக்கு தான் சண்டை போடணும் போலன்ட்டு கேம் விளையாட போறேனுங்க. என்னன்னு தெரில, பையன் கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாடுறான் இன்னைக்கு. கண்ணு தெரிலன்னா கிளம்புங்கிற மாதிரி வேற ஒருத்தனை கலாச்சிருப்பான். அவன் அப்பாவை கூப்பிட்டு வந்து என் பையனை பார்த்து கண்ணு தெரிலன்னா கிளம்புன்னு சொன்ன இடம்னு திட்டேன். இங்கே பாருங்க சார், ப்ரொடியூசராக எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க, என்னை அடித்து ஹெட்லைனில் வரணும்னா தாராளமாக அடிங்கன்னு சொல்லவும் பயந்துட்டாரு. இதை பார்த்த யாங்ஷி பாலை உருட்டிக்கிட்டே, ஏங்க இப்போ தைரியம் தான் அடிங்க பார்க்கலாங்க. கரெக்டாக பாலு கீழே விழுந்து தப்பா அது கன்வே ஆயிடுச்சு கையே. அவ்வளோதான், மொத்தமாக சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணால் கண்ணில் அடியை வாங்கின நம்ம யாங்ஷி சாயோட அப்பா கிட்ட தான் செக்கப்புக்கு வந்திருக்கான். ரொம்ப பெரிய அடியெல்லாம் இல்லை, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணால் நார்மல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ இவங்க 2 பேர் வெளியே போகிறத பார்த்து நம்ம ஹீரோனோட அப்பா வந்து, இப்போ வந்துட்டு போகிறான்ல சென்னோட ஃப்ரெண்டு, அவன் யாருன்னு தெரியுமாங்க? இதில் என்ன இருக்கு, அவன் கண்ணு செக்கப்புக்கு வந்துட்டு போகிறாங்கவும். நீ சாயோட போஸ்ட்டை பார்த்துருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு 2 பேரும் எடுத்த ஃபோட்டோவை காட்ட, அவள் வந்து இவரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா. ஸோ இவருக்கெல்லாம் தெரியாது. இருந்தாலும் புள்ள மேலாம் நம்பிக்கை இருக்குடா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு சொன்னேன். டேய், உன் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதும் கண் செக்கப்புக்கு கூப்பிட்டு வருவேன்னு சொன்னேன். அடேங்கப்பா, மருமகனை கண்டுபிடிச்சிட்டு போலியங்கிற மாதிரி இவரு ஓட்டேன். சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நீ தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் சாயும் ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே ஹீரோவும் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட்டு, நாய்க்குட்டி வாழை ஆட்டுறதுன்னு ஏதோ சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னே ஒன்றும் புரியல.
இப்போ ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு எத்தனையோ பேர் உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ எதுக்காகடா சுச்சியை லவ் பண்ணுற? எனக்கே ஒன்றும் புரியலை. ஆக்சுவலாக 2வது டைம் மீட்டிங்கில் அவள் என்னை சாப்பிட கூப்பிட்டால, அப்போது அவளாவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. நேமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்டு தானேன்னு சொன்னான். அந்த நிமிஷத்துல இருந்து தான் நான் அவளை விரும்ப ஆரம்பித்தேன். இது வரைக்குமே எனக்காகன்னு பேச யாருமே இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போது எனக்காக பேசின முதல் பர்சன் அவள் தாங்கும்போது ஒரு வித்தியாசமான லவ்வை பண்ணி பார்க்கலாமேங்கிற மாதிரி இவனுக்கே உள்ள ஒரு ஆசை. ஆனால் பையன் அப்ராடுக்கு போயிட்டு வர 2 வருஷம் ஆயிடுமாமா. ஸோ அது வரைக்கும் எந்த கான்டாக்டும் இருக்காது. மேபி அவள் என்னை மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு பையன் ஃபீல் பண்ணுறான். அதே நேரம் இவங்க ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்பா வந்து பிள்ளைய பிடிச்சி வச்சுக்கிட்டு, சரி சொல்லு, யார் இந்த பையன், உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டுட்ருக்காரு. பா, இவன் என்னோட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான், லவ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஆர்ட் எக்ஸாம் எழுத சொல்லி இவன் தான் சஜஸ்டே பண்ணாங்க. அப்போ அப்பா தானே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதும் அப்பா கிட்ட சொல்லுவல. சரி, என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கல, அதெல்லாம் அன்பிளாக் பண்ணுங்க. பண்ணுறப்பா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்துன்ட்டு போயிட்டுருக்கா. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு டைரக்டர் இருப்பார்ல, அவரோட ஃப்ளவருங்கிற ஒரு படம் வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான டிக்கெட்டு ஆக்சிடென்ட்லாம் ஒரு லிங்க்கை தொடவும் 2 டிக்கெட்டாக கிடைக்குது இவளுக்கு. ஸோ இதை ஓடி வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்ல போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பி வராங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவும் வரான், பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான். பையன் வந்துட்டானா, சரி நம்ம கிளம்புவோன்னு சாயும் பாத்ரூம் போயிட்டு 2 போன ஒரே அடியாக போயிட்டா. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. சென் இங்கே முன்னாடி வந்து உட்காருவான்னு கூப்பிட வந்ததும், சாய்க்கு டிக்கெட் கிடைச்சதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு கேட்குறா. இவன் தான் அப்பா கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டு 2 டிக்கெட்டை வாங்கி இது மாதிரி பிளான் பண்ணி வந்திருக்கான். ஒரு ஸ்டூடியோவோட மகனாக இருந்துட்டு போயும் என்ன கூப்பிட்ருக்கியே, போரிங்கான 2 பேர் போரிங்கான படத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. நான் கிளம்புறேன்ட்டு போக டக்குன்னு காலை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டான். தாண்டி போக கையை பிடிச்சி நிறுத்திட்டான். இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு இவ கேட்க, அப்போ 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எக்ஸைட்டாக இருக்குமான்னு கேட்க, என்ன பார்க்குற பொண்ணெல்லாம் உன்னோட டேட் பண்ணுன்னா விரும்புவாங்கன்னு இவ கேட்கவும், அப்போது டேட்டிங்கும் போரிங்னா கிஸ் பண்ணுறது எக்ஸைட்டிங்கை கொடுக்குமான்னு கேட்க, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறா. என்ன என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது? நீ தான் வீச்சாட்டில் என்ன இக்னோர் பண்ணிகிட்ருக்க, இன்னும் என்னோட விளையாட ட்ரை பண்ணிட்டுருக்கியான்னு கேட்க, சரி நீ கேட்டதுக்கான பதில் சொல்கிறேன். டேட்டிங்கும் போரிங் தான், கிஸ் பண்ணுறதும் போரிங் தான். பட் டேட்டிங் போரிங்காக இருக்கும்போது கிஸ் பண்ணுறது கண்டிப்பாக எக்ஸைட்டாக தான் இருக்கும். பட் நீ வேலிட் இல்லாத நிறைய விஷயங்களை நீ ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்க. அதான் சொல்கிறேன், உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. அப்போது என்னோட விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிளம்பும்போது அழுகாதங்க, கவலைப்படாத, உன்னை நான் சந்தோஷமாக ஃப்ளைட்டில் வழி அனுப்பி வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பி வந்துட்டா. தாயும் தானே சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் இப்படி ஆகிப்போச்சா, பரவாயில்ல விடுறி, நான் ரீ எக்ஸாம் எழுத போகிறேன்ல, நெக்ஸ்ட் இயரே பெய்ஜிங் நானும் உன்னோட வந்துடுவேன், 2 பேரும் ஜாலியாக இருக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஜாகிங் மாதிரிலாம் வெளியே சுற்றிட்டு இருக்காளுங்க. அப்போது கரெக்டாக ஹீரோவை மீட் பண்ண, இவனுக்கு 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு வந்திருக்கானுங்க. ஸோ ஹீரோ அசந்து தூங்கும்போது யாங்ஷி நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, அவன் கேட்குற காசு கொடுக்கலன்னா என்னோட ஃப்யூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு காட்டிடுவேன் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ அவ்வளோ மோசமாக இருந்துதான்னு கேட்குறா. இல்லை ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்த, கவலைப்படாத, உன்னால தான் அதெல்லாம் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, இவன் அங்கே வச்சிருக்க போஸ்டரை பார்க்கவும், என்ன டேட்டு போட போறியாங்க பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி டேட்டு போடுறதுனா என்ன போடுவாங்க, CLZங்கிறா. அப்ரிவேஷன்லாம் போடாத, அதெல்லாம் நல்லாவே இருக்காதுன்னு சொல்ல, அது ஒன்றும் அப்ரிவேஷன் கிடையாது, உன்னோட பேரை தான் நான் போடுறேனே சொன்னங்கவும், இவனுக்கே இப்போ தான் புரியுது, இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு தானே இருப்பா. அப்போ யாங்ஷி ஜின்னா அவன் ஃப்ரெண்டோட வெளியே சாப்பிட போகிறானாமா, இவங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கான். பட் ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல் ப்ரோமோ வீடியோ எடுக்கணுமாமா. ஸோ என்னால் வர முடியாது, ஜின்னா கேட்டதை சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ அப்படி பார்த்தா ஹீரோ இல்லாமல் இங்கே 6 பேராக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. உள்ளே வரும்போது ஏதோ ரிலேஷன்ஷிப்னு அடிபட்டுச்சு, உண்மையை சொல்லுங்கங்க, இந்த பையன் டேனோட க்ளோஸ் ஆமாம். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டு நான் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொன்னேன்னு சொல்லி போய் சொல்கிறான். என்னடா வளர, சரி யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுனதும், சாய் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டுட்ருக்கான். எங்களாலேயே நம்ப முடியலையே, சரான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணுறானுங்க. இந்த பக்கம் ஹீரோ வேலை செஞ்சிட்ருக்கான். ஓவராக குடிச்சிட்டு போலன்னு ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ண ரிப்ளை வரல. ஸோ யாங்ஷி கிட்ட சுச்சி ஓவராக குடிச்சிட்டாலோன்னு கேட்க, குடிச்சது சுச்சி இல்லை ஜின்னு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுச்சி மேலே தான் சாஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்கள உடனே பிரித்து விடுன்ட்டு இருக்கான். என்னடா அவளெல்லாம் கேர் பண்ணுற, என்னை பற்றி ஏதாவது அக்கறை இருக்கான்னு பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு கூயா நம்ம ஃப்ரெண்டோட சாப்பிட வந்திருக்கா. மச்சான் இங்கே வேற மாதிரி ஆகுதுங்கிற மாதிரி காலை கட் பண்ணி விட்டுட்டான். இங்கே சாப்பிட்றவனுங்களும் கூயானுக்கும் சென்னுக்கும் ஏதோ ஓடிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டமே, என்ன லவ்ஸ் போகுதான்னு கேட்க, சச்சா இல்லை, அவங்க 2 பேரும் லவ்லாம் பண்ணவே இல்லைன்னு யாங்ஷி சொல்லிட்டு இருக்கான். அப்போ கூயான் தான் லவ் பண்ணுறான். என்னதான் அழகான ஃபேஸ் இருந்தாலும் இப்படி ரிஜெக்ட் ஆட்டாலேன்னு சொல்லி கொஞ்சம் அவளை வேற மாதிரி பேச, நம்ம ஹீரோயின் இப்போ சாக்கிட்ட
நீ ஒரு பையனை எப்படி சூஸ் பண்ணும் தெரியுமா? அவனுக்கு பேக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போதான் வயசானதுக்கு அப்புறம் கடையிலலாம் ஆஃபர் போடும்போது 2 முட்டை ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு ஓடி போய் நமக்காக வாங்கி தருவாங்கன்னு இவ ஒரு வகையில் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தா அந்த குயன் பொண்ணு வந்து, இது மாதிரி சூஸ் பண்ணுறதை விட பெரிய செஸ்ட் இருக்க பையனை தான்ப்பா லவ் பண்ணும், அவன் தான் பிரச்சனைன்னு வரும்போது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கிற மாதிரி பேச, இவங்களுக்கு இதெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ இவங்களுக்கே புரியுது நாங்கள் பண்ணது தப்பு தான், சாரின்னு சுச்சிக்கிட்டு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை குயான்ட்டன்னு சொல்லவும் குயான்கிட்டயும் சாரி கேட்டுட்டு இருக்கானுங்க. இந்த வகையில் பார்த்தா ஹீரோயினும் குயானும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வெளியே உட்காந்து அப்படியே சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி தெரியுமா சென் பழக்கமானா, ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்காக குரூப்பாக பிரித்து விட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அப்போவும் ஷூட்டிங்லாம் இருக்கிறதால ரொம்ப பிஸி. என் குரூப்புக்கு வந்தால் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு யாருமே என் குரூப்புக்கு வரல. ஆனால் சென் என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணா அவன் தான் எல்லா வேலையுமே செஞ்சு அசைன்மெண்ட்லாம் முடித்தான். நான் கூட அவன் என்னை பிடிச்சி போய் தான் என் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு நினச்சேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவனுக்கு தனியாக எல்லாம் பண்ணணும், அதுக்காக தான் அவன் என் குரூப்லேயே ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்ல, கரெக்டு தான் பண்ணியிருப்பான், அவன் அந்த மாதிரி பையன்தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக சென் பொண்ணுங்க கிட்ட ரொம்பவே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவான். ஸோ இவங்க பேசுறது எல்லாம் நீ தப்பாக நினச்சிக்காத. அப்படி கண்ணியமான பையனாக இருந்தாலும் உன்னை இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். என்ன அவனுக்கே இன்னும் அவனோட ஃபீலிங்ஸ் புரியலை. நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அட்மையர் பண்ண மாட்டேன், பட் உன்னை அட்மையர் பண்ணுறேன். சென்னை விட்டுடாதன்னு சொல்லிட்டு இவளே என்கரேஜ் பண்ணுறா. ஸோ இப்போ அப்படியே கிளம்பி வரவும் ஸ்நாக்ஸை பார்த்ததும் ஹீரோ ஞாபகம் வந்துருச்சு. உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லவும் கோச்சிருப்பான்ல. ஸோ வா நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிடவும் ஹீரோ வந்துட்டான். இப்போ அப்படியே சாப்பிட்டவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. உனக்கு ஏதாவது தேவைன்னா தானே இதெல்லாம் பண்ணுவேன், சரி சொல்லுன்னு சொல்லி கேட்க, 8ஆம் தேதி என்னோட பர்த்டே, ஸோ நீயும் வர முடியுமான்னு கூப்பிடுறா பார்ட்டிக்கு. சாரி என்னால் முடியாதுங்கிறான். ஏன்னா இவனோட அம்மா வந்து காலேஜ்லேருந்து அட்மிஷன் லெட்டர் வந்துருச்சு, இதை பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 8ஆம் தேதி எல்லாரும் ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட்லான்னு கூப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு சுச்சியோட பர்த்டே இவன் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கான். ஸோ டேட்டை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்க, உனக்கு வேண்டி பெரியவங்க சேஞ்ச் பண்ணுறதா என்ன பழக்கம்னு திட்டவும், அப்போ இனிமேல் நானும் ஒரு ஃபேமிலின்னு நினச்சி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி என்னை கூப்பிடாதீங்க, டைரெக்டாக இன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். ஸோ இவனால் அங்கே தானே போக முடியும். இட்ஸ் ஓகே, ஃபேமிலி தான் முக்கியம்னு நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. அப்படியே கட் பண்ண ஹீரோனோட பர்த்டே பார்ட்டி தான் நடந்துட்டுருக்கு. பக்கத்து குரூப்பில் ஒரு பையன் ட்ரூத் ஆர் டேர் கேமில் தோற்று போயிட்டான்னு சொல்லி, பர்த்டே பொண்ணு நீ தானே வா என்னோட சேர்ந்து பாடலான்னு சொல்லி கூப்பிட, நம்ம சாய் வரங்கிறான். உடனே யாங்ஷி பூந்து, உனக்கு தான் பாட தெரியாதுல்ல, வா வா நான் பாடுறேன்ட்டு பசங்க டூயட் சாங்க பாடினா எப்படி இருக்கும், போதுண்டா சாமின்னு சொல்லி இந்த பையன் ஓடியா போயிட்டான். அதே நேரம் இங்கே ஹீரோ ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்ருக்காங்க. ஹீரோக்கு பீனட்னா அலர்ஜி, ஆனால் அந்த பாட்டியமா அதாவே எடுத்து வைக்க, அப்பா அம்மா தம்பிக்கெல்லாம் தெரியும். ஸோ இப்போ தம்பியும் சென்னுக்கு பீனட்னா அலர்ஜிங்கவும் இந்த வயசுலேயே எல்லாத்தையும் ஒதுக்க வேண்டியதுன்னு இவங்க ஒரு வார்த்தை சொன்னதும், இல்லை பாட்டி நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்ருக்கான். இவனுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நம்ம யாங்ஷி அங்கே நடக்கிற வீடியோவெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வேற அனுப்பி விட்டுட்ருக்கான். இங்கே ஹீரோயினுக்கு கேக்லாம் வேற கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவனால் இருக்கவே முடியல, நான் ஒரு முக்கியமான வேலையாக போகணுங்க. அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, இருந்தாலும் அவன் நான் போயிட்டு வந்துடுறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு மொத்த கிளாஸையும் ஒரே கல்ப்பில் அடிச்சுட்டு ஓடிட்டான். அதே நேரம் இங்கே இவங்களும் பார்ட்டியை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. சாய் தான் கொஞ்சம் ஓவர்லோடு. ஹீரோயினை கூப்பிட்றதுக்கு அவங்க அப்பா வருவாங்களாமா. சரி நீ பார்த்து போய்க்கும். டாக்ஸி வந்ததும் யாங்ஷி சாயை கூப்பிட்டு கிளம்பிட்டான். இப்படி வந்தவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்பா பிக்கப் பண்ண வரட்டுமான்னு கேட்குறாரு. இல்லைப்பா நான் லேட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன், ஃபோனு சுவிச் ஆஃப் ஆக போகுது, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுட்டா. ஹீரோ வருவான்னு வெயிட் பண்ணியிருப்பா போல, அவன் வரவே இல்லை. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே தனியாக போயிட்டுருக்கா. ஹீரோ இங்கே ஹீரோயினுக்கு கேக்லாம் வாங்கிட்டு கரோக்கேக்கு வந்து பக்கம் ஆள் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே போனான்னு தெரிலன்னு சொல்லி வழியெல்லாம் தேடிக்கிட்டே வரேன். இங்கே ஹீரோயினும், மா நான் சென்னை நிஜமாவே லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு நிற்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோவும் கேக்கோடு அந்த இடத்துக்கு வரான். சாரி லேட் ஆகிடுச்சுன்னு சொல்ல அவனை பார்த்ததும் ஒரே சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே ஆர்கிடெக்ட் சுச்சிங்க. இவ்வளோ கையிலேயே பிடிக்க முடியாது, அவ்வளோ சந்தோஷப்படுறா. லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ இவளால் இங்கே உட்காரவே முடியல. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு எழுந்து போகும்போது ஸ்லிப் ஆகி ஹீரோ மடி மேலேயே உட்காந்துக்கிட்டா. மூவி நல்லாவே இல்லைல்ல, என் மடியில் உட்காந்து பார்த்தா த்ரில்லாக இருக்கும் இல்லைங்க. அவள் டக்குன்னு எழுந்து போகவும் பிடிச்சி இந்த மடியில் உட்கார வைக்கிறான். அந்த கால் கொஞ்சம் சுலுக்கிருக்கு, ஸோ இதில் தாராளமாக உட்காரலாங்கிறான். நீ இன்னைக்கு ஷேவ் பண்ணியிருக்கியான்னு அவள் கேட்க டக்குன்னு கணத்தில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வெக்கத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கிளம்பி வர 2 பேர் கை கோத்துட்டு போகிறத பார்த்துட்டு சொல்லவும், சிலர் டைரெக்டாக கிஸ் பண்ணிப்பாங்க, சிலர் இது போல் டேட்டிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுவாங்கன்னு சொல்ல, அப்போ சரி நாமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பே பண்ணலான்னு சொல்லி அவங்கள மாதிரியே இப்போ கையை பிடிச்சிக்கலான்னு கையை பிடிக்கிறா.
அடுத்து ஹக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. ஹீரோவோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ஹீரோயின் வாங்கின ஒரு பையனுக்கு டியூட்டராக போக போகிறா. நீ லீக்கே கிட்ட சொன்னா அவனே ஆள் பிடிச்சி தருவான், என்ன அவனுக்கு கொஞ்சம் கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும், வாங்கிட்டெல்லாம் போகாதங்க. அப்போது எனக்கு பதிலாக லீக்கேக்கு நீ காசு கொடுத்துடு, அப்படி இல்லைன்னா நான் வாங்கு தான்ப்பா சொல்லி தருவேன்ட்டு 2 பேரும் அப்படி சந்தோஷத்தோட கொஞ்சல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஹாப்பியாக அப்படியே வீட்டுக்கு வர அப்பா வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயினுக்கு. உடனே ஓடி போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு லைட்டாக எட்டி பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோ கணத்தில் போய் ஒரு கிஸ்ஸை போட்டு எப்படியோ அப்பா கிட்ட ஓடி வந்து சமாளிச்சு போன்னு சைகையிலேயே ஹீரோவை போக வச்சு சேஃபாக தப்பிச்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததும் நாளைக்கும் வீட்டுக்கு வரணும், அட்மிஷன் ரிசல்ட்டை உன் கம்ப்யூட்டரில் தான்ப்பா செக் பண்ணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்தாச்சு. ரீசெண்டில் உள்ள சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாம் எம்டியாக கிடக்கு. உனக்கு பார்க்க அவ்வளோ க்யூரியஸாக இருக்குன்னா ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பாருங்க. சரின்னு அதில் போய் பார்த்தா சுச்சி இவ்வளோ க்யூரியஸ் ஆகிறத கொஞ்சம் குறைமா, உனக்கு என்ன சைனீஸ் நோபல் ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்கிற மாதிரி டீஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கான். நிஜமாவே சென் நீ ஒரு டாகி தான் சொல்ல, அப்போ எனக்கு எலும்பு துண்டு வேணுங்கிறான். போய் வெளியே நின்று தூக்கி போடுற சாப்பிடுவேமான்ட்டு அவன்கிட்டயே லேப்டாப்பை கொடுக்குறா. ஆனால் அவனும் ஹிஸ்ட்ரியாகவே இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம நாளைக்கு ஸ்விம் பண்ண போகலாமான்னு கேட்க உனக்கு தான் ஆசை போலையேங்கிறான். உன்னோட ஆப்ஸை பார்க்க கூட விட மாட்டேங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணவும் அவன் டோரு க்ளோஸ் பண்ணிட்டு காட்ட வர பசங்களாம் இப்படி பண்ணக்கூடாதுங்கிறா. அப்புறம் நீ என்னதான் சொல்ல வர, சரி விடு நான் எதுவும் பண்ணலங்க, சரி நான் கிளம்புறேன், நாளையிலிருந்து டியூட்டர் வேலைக்கு போயிடுவேன், இனிமேல் நம்மளால அவ்வளோவா பார்த்துக்கவே முடியாதுங்க. அப்போ நான் லீக்கே கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டே தூக்க சொல்லிடுவேங்கவும் அதெல்லாம் முடியாது, நாங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கோம், சரி நாளைக்கு என்னை பார்க்காததால ரொம்ப என்னை மிஸ் பண்ணாதன்ட்டு போயிட்டுருக்கா. இவன் என்ன ஃப்ளர்ட் பண்ணுறா ஓடிட்டுறா இதே பொழப்பா வச்சுட்டு இருக்காளேன்ட்டு இருக்கா இவன். கட் பண்ணா இப்போது தம்பிக்கு தான் டியூட்டர் வேலையை பார்த்துட்ருக்கா இவன். நாளைக்கு ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு, நீயும் வா பார்க்கலான்னு ஹீரோனை கூப்பிட்டேன். நான்லாம் ரொம்ப பிஸி, 2 நாளைக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட்டை போட்டால் தான்ப்பா பார்க்கவே முடியுங்க. அப்போ சரி போ, நான் வேற யாராவது கூட போய்க்கிறேங்க. தனியாக மட்டும் போனேன், நிஜமாவே நீ ஒரு நாய் தாண்டான்னு காலை கட் பண்ணி விட்டுட்ருக்கா. அவள் சொன்ன மாதிரியே அந்த எக்ஸிபிஷனுக்கு இவன் தனியாக தான் வந்திருக்கான். என்ன புள்ள பக்கத்தில் இல்லையோங்க? இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டோ வந்துட்டுருக்கா, ரொம்ப அழகான பொண்ணு, நீயே பார்த்தா ஷாக் ஆகிடுவேன்னு இன்னும் மெயின்டைன் வேறு பண்ணுறானா. போதும் நடிச்சது, டின்னருக்கு நம்ம மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்ததும் ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிட்டா. நான் இன்னும் குளிக்கவே இல்லடிங்க. அவன் நல்லா ஹக் பண்ணிட்டு இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிக்கிறேனே இன்னும் விட மாட்றா. இதில் காஃபி ஸ்மெல் அடிக்குதே அப்படி சொல்லிட்டு கேட்க ஆமாம் குடிக்கும்போது கொட்டிட்டேங்கிறான். இதில் மேற்கொண்டு அப்படியே ரொமான்ஸை வேற ஸ்டார்ட் பண்ணிட கரெக்டாக காலிங் பெல் அடிக்கவும் உனக்கு இப்போவே பேண்டிடை போட்டாகணும்னு சொல்லிட்டு தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்த யாங்ஷி என்னது கழுத்தில் பேண்டிடு, டேய் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இப்போ சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்க இல்லை எனக்கு நேரம் வச்சுன்னு ஹீரோயின் ஓடுறா. நான் அவளை விட்டு வந்துடுறேன், ஹீரோவும் பின்னாடியே ஓடிட்டான். டேய் சென்னு நீ ரொம்பவே மோசம்டா, டேட் பண்ணிட்டு ஏன்ட்டு மறைச்சிட்டு திரியிறியான்னு புரண்டுட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.